நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்படியா? ஆமா. ஆஹா. My God. பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன். ஹலோ. அம்மா கல்யாணி. யாரு? ஒரு நிமிஷம். கல்யாணி கேக்குதாமா? ஏய் இங்க இருந்து பேசு. ஹலோ. அம்மா ஹலோ. கல்யாணி. டாடி. ஹலோ. கல்யாணி. We are almost reaching. அது இல்லம்மா அது வர வழியில கார் ட்ரபிள் கொடுத்ததால நின்னுட்டு இருக்கோம். We are fine. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க வந்துருவோம். கல்யாணி முதல்ல அந்த போனை ஆஃப் பண்ணு. சீக்கிரம் உள்ள வா. ஹலோ. ஹலோ. இப்போ எங்கமா இருக்கீங்க? அது இது ஏதோ ரொம்ப அம்பாபுரம். அம்பாபுரமா? ஹலோ டாடி. ஹலோ. ஹலோ டாடி. டாடி கேக்குதா? கல்யாணி. 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 எங்க போன கல்யாணி? எங்க இருக்க? கல்யாணி. கல்யாணி எங்க இருக்க? விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல கல்யாணி. Come on கல்யாணி, we have to move from here. கல்யாணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாணி. கல்யாணி. கல்யாணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க யாரோ அழுத மாதிரி இருந்தது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம இங்க இருந்து போலாம். வா போலான்னு சொல்றேன்ல. வா. போன் பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் வருவியா? இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? இந்த மாதிரி ஒரு இடத்துல கார் நிறுத்துறது ரொம்பவே டேஞ்சர். நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருக்க. போன்ல பேசினது உங்க அப்பா தானே? சிக்னல் கிடைக்கலன்னு கட் பண்ணா என்ன ஆக போகுது? இது வேற. அசோக் நில்லு. இப்படி விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? அசோக் எனக்கு பயமா இருக்கு. அசோக் நில்லு. நில்லு. என்னை விட்டுட்டு போகாத. அசோக். அசோக் நில்லு. அசோக் ப்ளீஸ் நில்லு. அசோக். அசோக்.
பொறுமையா போ. என்னண்ணே சிகரெட் இருக்கா? இருக்கே. நான் சிகரெட் இருக்கான்னு கேட்டா இந்தா இருக்குன்னு தர தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு கேட்டா இருக்கு, இந்தா தரேன்னு சொல்லி எந்த இலக்கணமும் இல்ல. அடடா ரொம்ப அறிவாளி. சிகரெட் கொடு. இந்த பொடி தீப்பெட்டி இருக்கா? தெரியும், அது அங்கதான் இருக்கு. நீங்க தர மாட்டீங்க, நானே எடுத்துக்கிறேன். நான் இப்போ 3 மாசம் உன்னை வெறி நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் போல இருக்கு. என்னோட கவலை கர்ப்பம் ஆயிட்டேன்னு இல்ல, உன்னால கர்ப்பமானது. சீ. திவ்யா நில்லு திவ்யா. சீ போடா. திவ்யா நில்லு திவ்யா. நீ என்னதான் திட்டாலும் நான் உன்னதான் கல்யாணம் செருப்பு பண்ணிப்பேன். பிஞ்சிடும். திவ்யா ப்ளீஸ் திவ்யா நில்லு திவ்யா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் திவ்யா. ப்ளீஸ் என்ன விட்டுடு. அப்படி சொல்லாத திவ்யா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது திவ்யா. போய் சாகு. எங்கடா இருக்க? அப்படியே திரும்பி பாரு. அது ஒண்ணு இல்ல, வர வழியில மதர் தெரசா பேரை கேட்டு டொனேஷன் கேட்டாங்க, நான் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. அது சரி, அந்த பொண்ணு ஏன்டா அழுதுகிட்டே போகுது? ஏதாவது பண்ணியா என்ன? கர்ப்பமாகிட்டேன். என்னது கர்ப்பமாகிட்டியா? என்னடா டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஈஸியா சொல்ற? அவன் யாரா அந்த பொண்ணு பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துறான்? அவன் தான் லவ்வரு. லவ்வரா? இந்த காதல் இதயத்தை தான் குருடாக்குன்னு பார்த்தா கண்ணு கூட குருடாக்கிடுது. ஆனா மச்சான், நான் தொடுற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சப்பக்காக வாழ்க்கை கொடுத்துறான்டா. பூந்தோட்டத்துக்கு நடுவுல வீடு கட்டின மாதிரி தான், டெய்லியும் ஃப்ரெஷ்ஷான பூ. பூக்களா? இருக்கும் இருக்கும், போற வரைக்கும் எல்லாமே ஜெகஜோதியா தான் இருக்கும். ஒரு தடவை சறுக்குச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பூவும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. நீ மூடிட்டு முன்னாடி பாரு. டேஸ்ட் இல்லடி அவனுக்கு. அவ இல்லனா இன்னொருத்தன். எதுக்காக நீ டென்ஷன் ஆகுற? சாரி சாரி. பொறுக்கி பையன், உண்டையில களிமண் தான் இருக்கு. ரோட்ல குறுக்க வந்துட்டு வாய்க்கு வந்தபடி எங்களை திட்டுறாங்க. ஐயோ, அவ உங்களை திட்டலங்க, வேற ஒருத்தரை திட்டினா. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆமாண்டா, நீங்க முட்டாள் தான். உங்களை இல்லன்னு நான் தான் சொல்றேன்ல. டிஃபனை இங்க சாப்பிட்டு பிரான்ச் ஆபீஸ்ல பில்லு கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. காதுல என்ன பூவா சுத்தி வச்சிருக்கோம்? தெரியல, வச்சுக்க. ஓ, அது லேடிலடா, பெரிய கேடி. இது ஒரு வண்டி, உடனே ஸ்டார்ட் ஆகாதே. என்னடா இது ஸ்டார்ட் ஆகல? மேடம் மேடம், கொஞ்சம் வண்டியை நிறுத்தி பாக்குறீங்களா? என்ன திடீர்னு ரெஸ்பெக்ட்? ரெஸ்பெக்டா? கான்சென்ட்ரேட். கண்ணால சரியா பார்க்க கத்துக்கோ. என்னடா இவ்வளவு திமிரா பேசிட்டு போறான் அந்த குண்டச்சி? கான்சென்ட்ரேட் நல்லதா இருக்கு, ஆனா கண்ணை திறந்து பார்க்க சொல்றாளே அவ. அவளுக்கு தான் கண்ணு தெரியல நினைக்கிறேன். கீ ஆன் பண்றா, அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் என்ன பூ பறிச்சிட்டு இருந்தியாடா நீ? சீக்கிரம் சீக்கிரம் போடா. உன்னுடைய வரிகள் பார்த்தா ஒரு எழுத்தாளர் போல தெரியுது, ஆனா யதார்த்தத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கு. சாரிடி, ரொம்ப ட்ரை பண்ண, ஆனா அந்த சார் கொஞ்சம் கூட டைம் தர மாட்டேங்கறாரு. சரி, ஓகே பை. ஹலோ, லிஃப்ட் ப்ளீஸ்.
என்னுடைய பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. என் அபார்ட்மெண்ட் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகே.